சாசன சமய கலாசார விவகார அமைச்சர் ஹினிந்தும சுனில் செனவி உள்ளிட்ட குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பதுளை, கந்தன, புலத்வத்த, லென் விகாரையை புனரமைக்கும் பணிகள் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் இதற்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகை 55 பில்லியன் ரூபாய் ஆகும். பள்ளி, பன்சல், கோவில், பாடசாலைகள், விகாரைகள், கோவில்கள் என சுமார் 1350 இடங்கள் சேதமாகின. அவற்றில் சில விகாரைகள் முழுமையாக அழிவடைந்தன. முழுமையாக சேதமடைந்த சமய வழிபாட்டு தலம் ஒன்றை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக 75 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகின்றது. அரசாங்கத்தினால் பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பகுதியளவில் சேதமடைந்த வழிபாட்டு தலம் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது. அதன் பின்னர் சிறிய அளவில் சேதங்கள் ஏற்பட்ட இடங்களுக்கு அந்த மதிப்பீடுகளின்படி தற்போது நிதியினை பிரதேச செயலாளர்கள் ஊடாக நாம் அனுப்பி வைத்துள்ளோம். இந்த டிட்வா புயலினால் ஏற்பட்ட அழிவுகளை மீண்டும் புனரமைத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வர அரசாங்கம் பாரிய முயற்சியை எடுத்து வருகின்றது. பிரச்சனைகளை எதிர்நோக்கி ஓரளவு தலை தூக்கி வரும் போதே இந்த டிட்வா சூறாவளி வந்தது. அதன் பாதிப்பு சிறியதல்ல. இந்த அழிவு $4.2 பில்லியன் என உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதைவிடவும் அதிகமான பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என நாங்கள் அமைச்சரவையிலும் கலந்துரையாடினோம்.